வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் ஸ்டேஜ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ப்ளூம்ஃபீல்ட் கொலராடோவில் வந்துட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட கொலராடோ ட்ரிப்பில் வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி நம்ம வந்துட்டு இன்றைக்கி என்ன விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்வர் டவுன் டவுனை தான் வந்துட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்ஸில் போக போகிறோம். ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது உங்களுக்கும் காமிப்போமே அப்படின்னு சொல்லி அகைன் நான் திருப்பி கிளம்பிட்டேன். போய்கிட்டே பேசுவோம். இங்கே பயங்கர வெயிலாக இருக்குது. டென்வர் வந்துட்டு இந்த டிசம்பர் மந்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கோல்டாக இருக்கும். இது வந்துட்டு சீ லெவலில் இருந்து எலிவேஷன் வந்துட்டு ரொம்ப அதிகம். அதனால இங்கே வந்துட்டு பயங்கர கோல்டாக இருக்கும். ஆனால் நம்ம நேரமா என்னன்னு தெரியல, பயங்கர வெயில் அடிச்சிருக்கு. 72 டிகிரி ஃபாரன்ஹைட் வந்து இருக்கு. வாங்க போய்கிட்டே பேசலாம். பஸ் வர போகுது. நம்ம வந்துட்டு இங்கே பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். இது வந்துட்டு நம்ம அங்கே எல்ஏல போன மாதிரியோ சான் பிரான்சிஸ்கோக்கு போகிற பஸ்லையோ அந்த மாதிரி இருக்காது. இந்த பஸ் கொஞ்சம் வந்துட்டு அந்த பெரிய பஸ். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். நான் வந்துட்டு டே பாஸ் எடுத்திருக்கேன். இந்த டே பாஸ் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்கும்ல, சென்னையிலலாம் நம்ம போனால் அந்த டே பாஸ் எடுத்து எந்த பஸ் வேணால் ஏறிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து $5.5 எங்கே வேணால் போய்க்கலாம், எந்த பஸ் வேணாலும் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி 15 மினிட்ஸில் வரும்னு போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு அந்த பஸ்ஸுக்கு வந்து இந்த ஆப்பில் போய் தான் டிக்கெட் பை பண்ணணும். ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டே பாஸ்ன்னு இருக்கா. ஸோ $5.5. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்கள், டே பாஸ் நோ ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இந்த பாஸ் யூஸ் பண்ண முடியாது. பஸ் வந்துருச்சு. ஸோ இந்த பஸ் தான் ஆல் ஸ்டேஷன் யூனியன் ஸ்டேஷன் போட்டிருக்கா, FF1. ஸோ இந்த பஸ் தான். ஹலோ, தேங்க்யூ. ஸோ நம்ம வந்துட்டு எங்கேயாச்சும் உட்காந்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். இங்கேருந்து அடுத்து லாஸ்ட் ஸ்டேஷன் அதுதான். இப்போலாம் வாங்க. ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு இப்போது ஸ்டேஷனில் வந்து இறங்கியாச்சு. இங்கே வாங்க, இதுதான் இவங்களோட பஸ் ஸ்டேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு. நீங்கள் வந்து வெளியே போகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ செமையாக வச்சுருக்காங்க. இந்த பஸ்ஸுக்குன்னே வந்துட்டு இப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு மெயினான பஸ் ஸ்டேஷன். ஏன்னா இது வந்துட்டு டவுன் டவுனில் இருக்கிறதுனால ஸோ மோஸ்ட்லி நிறையா பஸ் இங்கே வரும். நம்ம ஊர் சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் மாதிரி. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து சுற்ற ஆரம்பிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்துட்டு இப்போது டென்வரோட டவுன் டவுனுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா சுற்ற போகிறோம். இங்கே பாருங்க, இந்த யூனியன் ஸ்டேஷன் தான் கைஸ். இது வந்துட்டு நம்ம ஊர் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி, அதாவது நம்ம ஊரில் சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பழமையான ஸ்டேஷன். நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களோட ரயில்வே ஸ்டேஷன். வாங்க, இங்கே ஒரு ட்ரெயின் நிற்கிது. இங்கே பாருங்கள் கைஸ், ஆக்சுவலி அந்த இடத்துல ஒரு வியூ இருக்குது. ஓகேவா, அங்கேருந்து பார்த்தோன்னா இது ஒரு மாதிரி அழகாக தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்களா, நம்ம உண்மையிலே நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. எனக்கு இது பார்த்தோன்னே எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது, பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ அதுதான் காய்ஸ் அந்த யூனியன் ஸ்டேஷன். அதான் அந்த பில்டிங். ஸோ இது பார்த்தீங்களா, ட்ரெயின் நிற்கிது கைஸ். ஸோ இதுதான் நான் வந்துட்டு அந்த சொன்ன ஒரு வியூ. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பில்டிங்கும் அதுக்குள்ளே கவராக இருப்பாங்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா, இங்கே போலீஸ் வண்டியில் நிற்கிது. ஸோ இந்த பில்டிங் வந்துட்டு 2014 வந்துட்டு ரீமாடல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுங்க உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன், இது எந்த வருஷத்தில் இந்த பில்டிங் வந்துட்டு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதுதான் இந்த யூனியன் ஸ்டேஷன் வந்துட்டு 1881 இந்த பில்டிங் வந்துட்டு இதுக்கு. இதை வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் ரீமாடல் பண்ணியிருக்காங்க. உள்ளே போவோமா? ஸோ பாருங்க காய்ஸ், பாருங்க கைஸ் இந்த பெஞ்ச்லாம் எப்படி இருக்குன்னு. இப்போ இது வந்துட்டு ஹோட்டல். அங்கே மேலே இருக்கிறதுலாம் ரூம்ஸு. ஸோ மேலே இருக்கிறது அவங்களுக்கு அதெல்லாம் ரூமு. இது கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்குள்ளே வந்துட்டு நிறையா பாரு, கஃபே இதெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. அண்டு இது நல்ல பிளேஸாக இருக்குது. அங்கே பாருங்க, சாண்டா கிளாஸ் உட்காரதுக்கு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது உங்களுக்கு காட்டுறேன். சாண்டா கிளாஸ் உட்காரதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வெளியே போகலாம்.
ஓகே காய்ஸ் வந்துட்டோம். இங்கே பாருங்க காய்ஸ், இந்த பில்டிங் ஃபுல் ரெட்டு மாதிரி நல்ல எனக்கு இந்த இடம் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக அந்த மாதிரி இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இதை கொண்டு வந்து காமிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்கே பாங்க, இங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. இது ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. நான் இது விளாண்டேன் அன்றைக்கி, அந்த வீடியோ முடிஞ்சால் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். நல்லா ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளையில் விளாண்டது, கடைசி அதுக்கப்புறம் இப்போ தான் விளாண்டேன். இங்கே பாருங்க, பெரியவங்க கூட போய் விளையாட போகிறாங்க. இது விளையாடும்போது உண்மையிலே சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது விளையாடுறதுக்கு. அது மாதிரி நல்ல ஒரு குழந்தைத்தனமாக அது மாதிரி நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ட்ரீஸ்லலாம் வந்து லைட்டு போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நான் நைட்டு வரணும்னு நினச்சேன். நைட்டு வந்து உங்களுக்கு இந்த சிட்டி வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நைட்டு லைட்லாம் போட்டு. ஏன்னா நம்ம இப்போ போகிறது 16th ஸ்ட்ரீட். அந்த 16th ஸ்ட்ரீட் வந்துட்டு உண்மையிலே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த வாக் பண்ணி போகிறது அது இன்னும் நைட்டில் வந்துட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்துட்டு காட்டலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்ம நேரம் இப்போ வந்துட்டோம். இந்த ட்ரீஸ்லலாம் கூட லைட் போட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரிதான்னு தெரில. அந்த லைட் இன்னும் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குது காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ நல்லா தெரியுதுன்னு தெரில, ஆனால் என் கண்ணுக்கு இது செம்மையாக தெரியுது. போக காட்டுறேன். ஸோ அங்கே ஒரு பஸ்ஸு நிற்கிது தெரியுதா, அந்த பஸ்ஸு வந்துட்டு ஃப்ரீ. நீங்கள் வந்துட்டு இந்த 16th ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு எங்கே போகணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்த பஸ்ஸில் வந்துட்டு ஏறி நீங்கள், அதாவது இந்த கிராசிங் இருக்குல்ல, ஸோ இந்த கிராசிங்னால் இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, இந்த இடத்துல ஒரு ஜங்ஷன் மாதிரி இருக்கா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லா இதுலேயும் இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப லாங்காக நடக்கணும் இப்போது. ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த பஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஜங்ஷன்லேயும் ட்ராப் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் போகும். அந்த பஸ் வந்துட்டு நான் எடுக்கலை, ஏன்னா அந்த பஸ்ஸு எடுத்தோன்னா உங்களுக்கு நான் இந்த அழகை வந்துட்டு காட்ட முடியாது. கிறிஸ்மஸ்க்காக ஃபுல் டெக்கரேஷன்ஸ். இதோ இந்த பஸ் தான் கைஸ், ஸ்ட்ரீட் ஃப்ரீ ரைட், 16th ஸ்ட்ரீட் ஃப்ரீ ரைட்னு போட்டிருக்கா, அந்த பஸ் தான். எனக்கு இந்த மாதிரி டவுன் டவுன்லலாம் வந்துட்டு நடந்து போகணுன்னு தான் கைஸ் ஆசை. ஏன்னா நம்ம வந்துட்டு காரில் போனோன்னா எனக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரியே இருக்காது. அதனால் நடந்து போகணும் அப்படிங்கிறது எனக்குலாம் ஆசையாக இருக்கும். இங்கே பாருங்கள், என்ன சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே இப்படி தான் கைஸ், இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரூல்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்காதீங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த டென்வர் வந்துட்டு கோல்டான பிளேஸுங்க. இந்த இடம் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்னோவில் இருக்கும். ஓகேவா, யோசித்து பாருங்கள், இப்போ நான் காமிச்ச இடம்லாம் ஸ்னோவில் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும்னு. பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்ல. ஆனால் நம்மளோட நேரம் பயங்கர வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இந்த ஜாக்கெட்டே நான் எப்போ கழட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க பயங்கர நீட்டாக வச்சுருக்காங்க கைஸ், அதுதான் இவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனே சொல்லலாம். இவங்க இந்த 16th ஸ்ட்ரீட்டை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க, வாங்க பார்ப்போம். 1880s வந்துட்டு எப்படி இந்த 16th ஸ்ட்ரீட் இருந்தது அப்படிங்கிறதுலேருந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஸோ 2007, 1990s, 2007 வரைக்கும் போட்டிருக்காங்க இந்த இடத்துல. காய்ஸ், இந்த இது தான் காய்ஸ், இந்த டிஸ்பிளே உங்களுக்கு தெரியுதா, இந்த டிஸ்பிளே இது வந்துட்டு ஒரு டச் ஸ்க்ரீன். ஓகேவா, இப்போது நான் இதை டச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குது எல்லாமே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஃபோட்டோவும் எடுக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நச்சதுன்னா ஆஹா நல்லா இருக்கே. ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, ஃபில்டர் போடுவோமா? ஓ ஃப்ரேம், இதுங்க டென்வர்னு போட்டு எடுப்போம். ஓகே, சரிதாண்ணா, நல்லா இருக்கா? இல்லை ஃபோட்டோ எப்படி எடுக்கிறது? ஓகே இதுங்க, ஓகே 3 எடுத்துருச்சு கைஸ். இந்த ஃபோட்டோவை கெட்டுன்னு கொடுத்தோன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ண, இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி க்ரோமில் ஓப்பன் பண்ணி இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு. அப்படியே டவுன்லோட் கொடுத்துக்க வேண்டியதான், நல்லா இருக்கு, உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடும். இதில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் வச்சா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் என்ன ஒரே நாளில் உடச்சி போட்டு போயிடுவாங்க. அதான் வர்க்கீஸு. இங்கே பாருங்க ஜாப் போர்டுலாம் இருக்குது, வேலை எதுவும் இருக்கா இங்கே பக்கத்தில்? இங்கே பாருங்க அக்கௌண்டிங் டெக்னீஷியன், இந்த வேலைலாம் இருக்கான். ஆனால் இங்கே வந்துட்டு பேலாம் வந்துட்டு கொஞ்சம் இந்த டென்வரில் வந்துட்டு கொஞ்சம் கம்மி தான் கம்பேரிங் டு கலிஃபோர்னியா. இங்கே பார்த்தீங்களா சர்வே எல்லாமே இருக்குது கைஸ். இதில் உங்களுக்கு என்ன வேணும், எதுவும் பக்கத்தில் ஈவெண்ட் நடக்குதான்னு பார்ப்போம். ஓகே, $5 ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது, லேடிஸ் நைட்னு ஒன்று நடக்குது.
அது என்ன நடக்குது, இதெல்லாம் வந்துட்டு இன்னும் வரவில்லை. ஸோ இதுக்கெலாம் டேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது நல்லா இருக்குப்பா. அதே மாதிரி நீங்கள் பஸ்ஸு எந்த பஸ் அடுத்து என்ன வருது ஏதாச்சும் பார்க்கணுன்னா அதையும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். நல்லா இருக்குல்ல, இதுதான் அந்த பூத். நல்லா இருந்ததில்ல அது, அதை தான் வந்துட்டு நான் காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சேன். ஏன்னா எனக்கு அது பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த கடை தான் கைஸ், இந்த ஓவல் லேண்டுன்னு இருக்கா, இந்த கடை ஒரு காஸ்ட்லியான கடையாக. நாங்கள் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கடை வந்துட்டு ஃபுல் லெதர். இங்கே இருக்கிறது எல்லாமே லெதர். இங்கே பாருங்கள், கவரி தோல், மாட்டுத்தோல், எல்லா தோல்லையும் பண்ணியிருக்கானுங்க. எல்லாமே ஒரிஜினல். இதுதான் காய்ஸ், இது உண்மையான இது காய்ஸ். ஸோ இந்த கடை இது வந்துட்டு எனக்கு வெளியே போட்டிருந்தாங்க அவங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறதுக்கு. இது எல்லாமே ஒரிஜினல், எல்லாமே உண்மையான தோல், எல்லாம் உண்மையான முடி. இங்கே மினிமம் $500 அப்படி தான் இருக்குமா இங்கே. இதுங்க பார்ப்போம் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. இந்த பெல்ட்டு $89. இதா இந்த ஜாக்கெட் எவ்வளோ, எங்கடா போட்டிருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குங்க மெட்டீரியலு. அந்த டச்சு, எனக்கு அந்த டச்சு ஃபீல் ஆச்சு. $895, கிட்டத்தட்ட $75,000 இந்த ஒரு ஜாக்கெட்டு. ஸோ இங்கே எல்லாமே பயங்கர காஸ்ட்லி தான். இங்கே பார்த்தீங்களா தொப்பி, கௌபாய் தொப்பி. இந்த தொப்பி எவ்வளோ, தொப்பி வெறும் தொப்பியே $169. வாங்க வேண்டாம். ஒரு நாள் இங்கே வந்து அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் ஆச்சு நான் வாங்காம விட மாட்டேன். இந்தியானா ஜோன்ஸ் வச்சுருக்கேன் பாருங்க. உள்ளக்க ஸ்மெல்லுமே வந்துட்டு அந்த லெதர் ஸ்மெல் இருக்குது. பயங்கர காஸ்ட்லி. ஓகே, அது லெதர், அதனால ஸ்பெண்ட் பண்ணி வாங்குதாங்க. அதாவது என்னைய பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, உங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கோங்க. அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவானுங்க, எதுக்கு இவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு தேவை நான் வாங்குவேன். அதனால யார் எது சொன்னாலும் நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் கேட்டுக்காதீங்க. உங்களுக்கு தேவைன்னா வாங்கிடுங்க. குழந்தைங்க விளாட்றதுக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இந்த ஸ்ட்ரீட்டே அருமையாக இருக்குது. Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá alrededor, será un tres, rompe la pio. காய்ஸ், இது வந்து இந்த ஊர் மணிகுண்டு. நம்ம சென்னையில் மணிகுண்டு இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இது இந்த ஊர் மணிகுண்டு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் ஊர் மேயும் மாடு. நம்மளை திட்டுவாங்கள்ல, மாடு மாதிரி ஊர் மேயுதானே, இது பாருங்கள், இந்த மாடு தான் அது. எல்லா ஊருக்கும் போய் ஸ்டாம்ப் படிச்சுட்டு வந்தது. இட்ஸ் பெட்டர் டு பி ஊர் மேயும் மாடு. உங்களுக்கு அந்த தெரிதா, குழந்தைங்களாம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறையா இடத்துல நீங்கள் பார்க்கலாம் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கிறதெல்லாம். ஏன்னா இந்த மாதிரி பிளேசஸ் வந்துட்டு இங்கே நிறையா வச்சுருக்காங்க டவுன் டவுனில் குழந்தைங்க விளையாடுறதுக்கு. இல்லை இந்த மாதிரி உட்காந்து பேசுகிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, இதுக்கெலாம் வந்துட்டு நிறைய இடம் இருக்குது இங்கே. பில்டிங் பாருங்களேன், இது செகப்பாக இருக்குது பில்டிங். பக்கத்தில் இருக்கிற பில்டிங் ஃபுல் ஸ்டோனு. அதுமாதிரி எனக்கு இந்த பில்டிங் நான் லாஸ்ட் டைம் அந்த போய் எனக்கு பிடிச்சிருந்தது. இது மாதிரி நல்லா அந்த ஓல்டு ஸ்டைலில் இருக்கும் பாருங்கள். இந்த பில்டிங் வந்துட்டு கொஞ்சம் பழைய பில்டிங். அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹை ரைஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி நல்லா இருந்தது. இந்த 16th ஸ்ட்ரீட் டென்வர் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ். அதனால் இங்கே அது இது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் இது வச்சுருக்காங்க. இங்கே நிறையா இந்த மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். ஐ மீன் ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்துட்டு இங்கே நிறையா நீங்கள் பார்க்கலாம். அங்கே மீன் வச்சுருந்தாங்க, இங்கே இது வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு இது வச்சுருந்தாங்க.
அண்ட் இங்கே ஒரு பைசைக்கிள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இங்கே நிறையா வச்சுருக்காங்க. உங்களுக்கு ப்ளவியாக தான் தெரியும், பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பில்டிங் தெரியுதா, சர்ச் மாதிரி. ஸோ அது ஆக்சுவலி வந்துட்டு ஹோட்டல், ஓகேவா, தெரியும்னு நினைக்கிறேன். ஓப், எஸ் தெரியுதா, அது வந்துட்டு ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க. அந்த ஹோட்டலை கட்டினவர் வந்துட்டு இங்கே அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து இங்கே வந்திருக்காது இந்த டவுனுக்கு. ஸோ அப்படி வந்தப்போ அவர் வந்துட்டு இங்கே யாருமே சேர்த்துக்கல அப்படிங்கும்போது என்ன பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் சிக் ஆகிட்டாங்க. இங்கே அவர் வந்து ட்ராவல் பண்ணி வந்தது வந்து கௌபாய். ஸோ அப்போ வந்து அவர் சிக் ஆகிட்டாங்க அவங்க ஒய்ஃபு. அப்போ வந்துட்டு இங்கே யாருமே இடம் கொடுக்கல, ஏன்னா அவர் கௌபாய் ஹேட்டு அந்த இதெல்லாம் போட்டுருந்ததுனால இடம் கொடுக்காம இது பண்ணப்போ அவர் நான் வந்து இங்கே ஒரு ஹோட்டல் கட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டு கட்டி இங்கே இனிமேல் வந்துட்டு யாராச்சும் இங்கே வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு கொண்டு வந்தது தான் அந்த ஹோட்டல். உங்களுக்கு அங்கே பஸ் ஸ்டாண்ட் இதுதா. ஸோ அதோட நம்மளோட vlog வந்துட்டு இந்த 16th ஸ்ட்ரீட் வந்து முடியுது. ஏன்னா அங்கே தான் அந்த ஃப்ரீ பஸ்லாம் வந்துட்டு நிற்கிறாங்க. ஸோ இப்படியே திரும்பினோன்னா இதுதான் அந்த 16th ஸ்ட்ரீட்டோட எண்டு, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ 16th ஸ்ட்ரீட்டை முடிச்சிட்டோம். ஸோ அப்படியே நம்ம இங்கிட்டு திரும்பினோன்னா இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ அடுத்து போக போகிறோம். தெரியுதா, அதுக்கு தான் நம்ம அடுத்து போக போகிறோம்.